ஸ்டாக் மார்க்கெட்டில் மணி மேக் பண்ணுறதுக்கு டிஃப்ரெண்ட்டான ஏகப்பட்ட மெத்தட்ஸ் வந்து இருக்குது. பட் அப்படி இருந்தாலும் நான் எதுக்கு ஸ்விங் ட்ரேடிங்கை வந்து சூஸ் பண்ணேன். ஸ்விங் ட்ரேடிங்கில் என்னென்ன அட்வான்டேஜ் வந்து இருக்குது, அதே மாதிரி ஸ்விங் ட்ரேடிங்கில் என்ன பெனிஃபிட் இருக்குது, அந்த பெனிஃபிட்லேருந்து நான் எவ்வளோ தூரம் பெனிஃபிட் ஆகியிருக்கேன். அதே மாதிரி நம்ம ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே எடுத்துக்கிட்டாலும் ரிஸ்க் அப்படின்றது ஒன்று இருக்கும். பட் இதில் என்ன ரிஸ்க் அப்படின்றது இருக்குது அப்படின்றதையும் பார்ப்போம். அதே மாதிரி நம்மளுடைய ஹியூமன் சைக்காலஜி இதில் எப்படி ஒர்க் ஆகுதோ அப்படின்றதையும் பற்றி என்ன பண்ணுவோம்னா இன்றைக்கி இந்த ஒரு வீடியோவில் வந்து பார்ப்போம். கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ வந்து பிகினராக ஸ்டாக் மார்க்கெட்டில் வரவங்களுக்கும் சரி, அதே மாதிரி இப்போது மார்க்கெட்டில் வேறு ஏதோ ஒரு மெத்தடில் ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கும் சரி, கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் எதுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் ஸ்விங் ட்ரேடிங்கை சூஸ் பண்ணேன். இதுக்கு முன்னாடி நான் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு என்னோடய ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணும் போதே எல்லா பேரும் பண்ணுற ஒரு மிஸ்டேக் தான் நானும் பண்ணேன். நான் எடுத்த உடனே என்ன பண்ணேன்னா நான் ஆப்ஷன் ட்ரேடிங்குள்ளே தான் போனேன். நான் ஒரு இது கற்றுக்கிட்ட உடனே ஓகே அதை பற்றின எல்லாமே நம்ம தெரிஞ்ச உடனே இதில் இவ்வளோ தூரம் மணி மேக் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு என்ட்ரி ஆன உடனே ஆப்ஷன் ட்ரேடிங் தான். அந்த ஆப்ஷன் ட்ரேடிங்கில் என்ட்ரி ஆன உடனே நான் செம்ம மணி மேக் பண்ணேன். அப்படியே வேறு லெவலில் போயிட்டு இருந்துச்சு. பட் அது அப்படியே ஏன்னா மார்க்கெட்டுடைய கண்டிஷன் ஒரே மாதிரியே இருக்காது. அது மாறும் போது நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜியில் கொஞ்சம் ஒரு இது வந்து ட்ரா ஆச்சு. அப்போன்றும் போது இப்போ நம்ம இன்றைக்கி ஒரு லாட் போட்டு பண்ணுறோம் அப்படின்னா கண்டினியூஸாக ஒரு 10 நாள் ப்ராஃபிட் பண்ணிட்ட உடனே நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுவோம், இன்னும் லாட் சைஸ் அதிகப்படுத்துவோம். அப்படி என்ன பண்ணேன்னா அதிகப்படுத்தி ஒரு மிஸ்டேக் பண்ணேன், அதில் ஹெவி லாஸ். ஓகேங்களா? அதே மாதிரி என்னோடய ஜேர்னியை பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோ வந்து செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் நான் எல்லாமே ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ அப்படி லாஸ் பண்ண பின்னாடி தான் ஓகே இவ்வளோ தூரம் நம்ம லாஸ் பண்ணிட்டோம், அதுவும் எப்படியோ கேபிட்டல் ரெடி பண்ணி இவ்வளோ தூரம் லாஸ் வந்து பண்ணிட்டோம். கண்டிப்பாக நம்ம மார்க்கெட்டில் இருந்து இதை இப்படியே பண்ணோம்னா கண்டிப்பாக நமக்கு லாஸ் வந்து ஆகும். அதே மாதிரி சைக்காலஜியாகவும் ரொம்பவும் ஒரு மாதிரியான ஒரு நிலைமை வந்து போயிட்டேன். அப்படின்ற போது தான் நம்ம இதிலேருந்து ஏதாவது மணி மேக் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியா எனக்கு தோணிக்கிட்டே இருந்துச்சு. அப்போன்ற போது தான் நான் இந்த ஸ்விங் ட்ரேடிங் அப்படின்றத வந்து நான் சூஸ் வந்து பண்ணேன். எதுக்கு அப்படின்னா இந்த ஸ்விங் ட்ரேடிங்கில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது நீங்கள் பண்ணக்கூடிய இன்டர்டே ட்ரேடிங்காக இருக்கட்டும், ஆப்ஷன் ட்ரேடிங்காக இருக்கட்டும், அதே மாதிரி ஃபியூச்சர் ட்ரேடிங்காக இருக்கட்டும், இந்த மாதிரியான இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கான்ட்ராக்ட் பேஸஸில் என்ன ஆகும்னா ட்ரேட் வந்து நடக்கும். இப்போ இன்டர்டே எடுத்துக்கிட்டிங்கன்னா அன்றைக்கே வாங்கி மார்க்கெட் ஹவர்ஸில் அன்றைக்கே வாங்கி அன்றைக்கே முடிஞ்சிடும். அதே மாதிரி ஆப்ஷன் ட்ரேடிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் 2 விதமான கான்ட்ராக்ட், ஒன்று வீக்லி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா மந்த்லி. இந்த வீக்லி கான்ட்ராக்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து 1 வீக். இப்போ நிஃப்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா வெள்ளிக்கிழமை ஸ்டார்ட் ஆகும், வியாழக்கிழமை முடியும். இதே பேங்க் நிஃப்டி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வியாழக்கிழமை ஸ்டார்ட் ஆகும், புதன்கிழமை முடியும். இப்படின்ற மாதிரி வீக்லி கான்ட்ராக்ட். அதாவது உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா நம்ம ஃபோன் எக்ஸ்பைரி எப்படி இருக்குது, நம்ம ரீசார்ஜ் பண்ணுறோம் 1 மந்த் 28 நாளைக்கு கொடுக்குறாங்க. அந்த மாதிரி அந்த 28ஆவது நாள் என்ன ஆகும், அந்த டேட் வந்தோடனே ஆட்டோமேட்டிக்காக அந்த கான்ட்ராக்ட் வந்து முடிஞ்சிருதுல, திரும்பி நம்ம ரீசார்ஜ் பண்ண மாதிரி இருக்குல்ல. அதே மாதிரி தான் இந்த கான்ட்ராக்ட் பேஸஸ் ட்ரேடிங்ன்றது. அந்த 1 வீக்குள்ளே அந்த லாஸ்ட் அந்த முடிகிற போது 3:15 இல்லை 3:30 என்ன ஆயிரும்னா அந்த கான்ட்ராக்ட் வந்து முடிஞ்சிடும். அதே மாதிரி ஃபியூச்சர் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது நம்ம அந்த 1 மந்த் கான்ட்ராக்ட், அதாவது அந்த ஸ்டார்டிங்கிலேருந்து அந்த எண்டில் இப்போ நிஃப்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா லாஸ்ட் வியாழக்கிழமை முடியும், அடுத்து இன்னொரு கான்ட்ராக்ட் ஆகும், அடுத்த மாதம் லாஸ்ட் வியாழக்கிழமை முடியும். இந்த மாதிரி இப்போ நம்ம ஃபோன் ரீசார்ஜ் பண்ணதை இதுக்கு என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் சம்மந்தப்படுத்திக்கலாம். ஸோ இந்த மாதிரி அது எல்லாமே கான்ட்ராக்ட் பேஸஸ் ட்ரேடிங். ஸோ அதில் வந்து ரொம்பவும் முக்கியமானது நம்மளுடைய மார்க்கெட் ப்ரிடிக்ஷன் கரெக்டாக இருக்கணும். அதே மாதிரி அதில் ஏகப்பட்ட இது இருக்குது. அந்த ப்ரீமியம் பேஸஸில் தான் நம்ம ட்ரேட் வந்து பண்ணுவோம், ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து நம்ம ட்ரேட் பண்ண மாட்டோம். ஸோ ப்ரீமியம் ட்ரேட் பண்ணும்போது அதில் ஆப்ஷன் கிரீக்ஸ் அப்படின்ற சில விஷயங்கள்லாம் இருக்குது. இந்த ஆப்ஷன் கிரீக்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டெல்டா, தீட்டா, வேகா, காமா அப்படின்றது கூட மார்க்கெட்டில் இருக்குது. ஸோ அது எல்லாமே மார்க்கெட்டில் இப்போ ப்ரீமியம் இருக்குது பார்த்தீங்களா, ப்ரீமியமில் தான் நம்ம என்ன பண்ணுவோம், ஆப்ஷன் ட்ரேடிங்கில் ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுவோம். இப்போ நிஃப்டி வந்து 25,000 இருக்குன்னா நம்ம 25,000 வாங்க மாட்டோம், 25,000 ஒரு ப்ரீமியம் ட்ரேட் நடக்கும், ஒரு 100 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். அந்த நம்ம 1 வீக் கான்ட்ராக்டாக நம்ம வாங்கிட்டோம். ஸோ அன்றைக்கி அந்த மார்க்கெட் வந்து நம்ம சொன்னதுலேருந்து மேலே போயிருச்சுன்னா ஓகே நம்ம ப்ராஃபிட் வந்து பண்ணுறோம். பட் அப்படி போல அப்படியே கன்சால்டேட் ஆகுது, இல்லை டவுன் ட்ரெண்ட் போகுது அப்படின்னாலும் அந்த கான்ட்ராக்ட் வர ப்ரீமியம் என்ன ஆகும்னா கரைய ஆரம்பிச்சிடும். ஏன்னா அது வந்து டைம் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தீட்டா மூலயமா என்ன ஆகும்னா அந்த ப்ரீமியம் கரைய ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரியான இது எல்லாமே உங்களுக்கு படிச்சிங்க அப்படின்னா அதை பற்றின ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஆப்ஷன் ட்ரேடிங் நம்மளால் கேரி ஃபார்வர்டு பண்ணாலும் ப்ரீமியம் கரையுது அந்த மாதிரியான. ஆனால் இதில் நம்ம ப்ராஃபிட்டே பண்ண முடியாதான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஆப்ஷன் செல்லர்ஸுக்கான நிறைய அட்வான்டேஜ் வந்து இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம வீடியோலேயே பேசியிருக்கோம்.
இதுக்கு முன்னாடி கூட நம்ம அப்லோட் பண்ண வீடியோவில் செபியோடைய அந்த ஆப்ஷன் ட்ரேடிங்கான ஒரு ரிப்போர்ட்டை வந்து நம்ம பற்றி பேசியிருந்தோம். கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து செக் பண்ணி பாருங்கள். எல்லா ட்ரேடருக்கும் கண்டிப்பாக அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், என்ட்ரி ஆகிற எல்லா விதத்துக்குமே மார்க்கெட்டுக்குள்ளே இப்போ தான் நீங்கள் வரீங்க அப்படின்னா. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால ஓகே நம்ம இதுலேருந்து பண்ண வேணாம். அதே நம்ம ஆப்ஷன் செல்லிங் பண்ணால் கூட நமக்கு வந்து மினிமமாக அப்போது ஒரு 50 குவான்டிட்டி நிஃப்டியை பொறுத்தளவு ஒரு 75,000 ரூபா ஹெட்ஜ் பண்ணால் ஒரு 1 லட்ச ரூபா மேலே என்ன பண்ணும்னா நமக்கு வந்து தேவைப்படும். ஸோ அப்படின்ற போது அதுவும் கான்ட்ராக்ட் பேசிஸ் ட்ரேடிங் தான். அப்படின்ற போது இனி நம்ம இது லாஸே பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட் தான் எனக்கு. அப்போ தான் நான் என்ன பண்ணேன்னா யோசித்தேன், ஓகே நம்ம ஸ்விங் ட்ரேடிங்குள்ளே போகிறது பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஸ்விங் ட்ரேடிங் கான்செப்ட் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, நீங்கள் ஒரு ஸ்டாக்கை லாங் டேர்ம் மாதிரி என்ன பண்ணிக்கிடுவீங்கன்னா பர்ச்சேஸ் வந்து பண்ணிக்கிடுவீங்க. அந்த பர்ச்சேஸ் பண்ண ஸ்டாக்கு நீங்கள் ஆட்டோமேட்டிக்கலாக நீங்கள் என்ட்ரி ஆன உடனே உங்கள் மைண்டில் வந்து ஓகே நான் 1 lakh இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா அதில் எனக்கு இவ்வளோ பர்சன்டேஜ் மந்த்லி வந்தால் போதும் அப்படின்ற ஒரு ஐடியா வந்து எனக்கு நான் பர்சனலாக நான் செட் பண்ணிக்கிடுவேன். அப்படின்ற போது இப்போ நான் மந்த்லி ஒரு 5 to 6 இல்லை 6 to 7 அந்த மாதிரி இல்லை 7 to 8 கூட நான் செட் பண்ணுறேன் அப்படின்னா 10 கூட வரும். பட் நான் கம்மியாக சொல்கிறது எதுக்கு அப்படின்னா பிகினராக உள்ளவங்களுக்கு அந்தளவு எக்ஸ்பெக்டேஷன் வைக்க வேணாம். ஏன்னா பிகினர் இருக்கும் போது அந்தளவு மார்க்கெட்டை அந்தளவு வாட்ச் பண்ணி நீங்கள் அனலைஸ் பண்ணி பிக் பண்ணிட்டீங்கன்னா ஓகே. பட் ஸ்டார்டிங்கில் நீங்கள் 5 to 6% எடுக்கிறதே பெரிய ஒரு விஷயம்தான். ஸோ அப்படின்ற போது 5 to 6% எடுத்தாவே இப்போ 10 lakh 1 lakh இருக்குது அப்படின்னா அதில் 6%னாலே நம்ம 6,000 ஆயிடுச்சு. அப்படின்ற போது இது வந்து எடுக்கலாம், மார்க்கெட்டில் எடுக்கலாம், இல்லை பட் எக்ஸ்பெக்டேஷன் ஹை லெவலில் வைக்கக்கூடாது. ஸோ அப்படி 6,000 எடுத்தாலும் இப்போ ஒரு 10 lakh வச்சுக்கோங்களேன் கேபிட்டல். அந்த 10 lakhக்கு 6%னா கிட்டத்தட்ட 60,000 60,000 ரூபாய் ஆயிடுச்சு. ஸோ 60,000 ரூபா அப்படின்றது நம்ம மந்த்லி பேசிஸில் எடுக்கும்போது அது ஒரு நமக்கு ஒரு இன்கம் ஆகவும் நம்ம மார்க்கெட்லேருந்து ஒரு மணி மேக் பண்ண மாதிரியும் ஒரு மெத்தடில் போயிட்டுருக்கோம். அப்படின்றனால தான் நான் ஸ்விங் ட்ரேடிங் வந்து சூஸ் பண்ணேன். இப்போது அப்படின்ற போது எனக்கு இப்போ வரைக்கும் இதிலேருந்து நான் என்ன பெனிஃபிட் ஆகியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நான் இப்போ வரைக்கும் நான் மேக் பண்ண மணி எல்லாமே ஸ்விங் ட்ரேடிங்கில் தான் நான் வந்து என்ன பண்ணிகிட்ருக்கேன், மேக் பண்ணிகிட்ருக்கேன், மேக் பண்ணிக்கிட்டும் இருக்கேன். ஸோ அப்படின்ற போது இதில் நிறைய அட்வான்டேஜும் எனக்கு வந்து தெரிஞ்சிச்சு. இப்போது ஒரு லாங் டேர்ம் மாதிரி ஒரு ஸ்டாக் பை பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஸ்டாக் வந்து சடன் சம் ரீசன் இப்போ இந்த மாதிரி இந்த ஈரான் இஸ்ரேலோட ஒரு போர் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற போது இப்போ மார்க்கெட்டே கொஞ்சம் டவுனில் தான் இருக்குது. அப்படின்ற போது நம்ம போர்ட்ஃபோலியோவும் கொஞ்சம் ரெட்டில் தான் இருக்கும். அப்படி இறங்கும் போது ஓகே இப்போ இறங்கிருச்சு, திரும்பி நம்மக்கிட்ட கொஞ்சம் அமௌண்ட் இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்க, திரும்பி அந்த ஸ்டாக்கை நம்ம வாங்கும் போது அந்த நம்ம வாங்கின ப்ரைஸுக்கும் இப்போ வாங்கின ப்ரைஸுக்கும் ஆவரேஜாக என்ன ஆயிரும்னா ஒரு ப்ரைஸ் வந்து கிடைக்கும். அப்படின்ற போது நமக்கு மார்ஜின் நம்மக்கிட்ட கேபிட்டல் எப்போ இருக்கோ அப்படின்ற போது நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதில் வந்து நம்ம வந்து டெபாசிட் வந்து பண்ணிக்கலாம், அதாவது ஷேரை வந்து பை பண்ணிக்கலாம். ஆனால் இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேபிட்டல் அப்படின்றது வந்து கண்டிப்பாக தேவைப்படும். பட் இது வந்து கான்ட்ராக்ட் பேசஸ் வந்து கிடையாது. ஏன்னா எல்லாருமே சொல்லலாம் இதுலேயும் கேபிட்டல் வேணும் ப்ரோ, அப்போனா தான் உங்களால் மணி வந்து மேக் பண்ண முடியும் அப்படின்றது. கண்டிப்பாக மார்க்கெட்டை பொறுத்தளவு நம்ம ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சு இவ்வளோ தூரம் நம்ம மணி மேக் பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியான ஒரு கேபிட்டல் அப்படின்றது நமக்கு வந்து தேவைப்படும். ஸோ கம்மியான கேபிட்டலை வச்சுட்டு கொஞ்ச நாளில் லாஸ் பண்ணிவிட்டு மார்க்கெட்டை விட்டு வெளியே போகிறத விட கொஞ்சம் கொஞ்சமாக கேபிட்டலை எடுத்துக்கிட்டு கொஞ்சம் நாலேஜும் எடுத்துக்கிட்டு ப்ராப்பராக ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டோட சைக்காலஜியோட கொண்டு போனோம்னா நமக்கு மணி வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து மேக் வந்து பண்ண முடியும். ஸோ இதெல்லாமே நான் ஃபாலோ பண்ணுறேன், ஓகேங்களா? இதெல்லாமே நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணணும்னு கிடையாது, இது என்னுடைய ஒரு மெத்தட், என்னுடைய ஒரு சைக்காலஜி. ஸோ அப்படின்ற போது அந்த ஒரு அட்வான்டேஜும் எனக்கு வந்து இருக்குது. அதே மாதிரி நான் பிக் பண்ண ஷேர் வந்து மோஸ்ட்லி கொஞ்சம் ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்காகவும் இருக்கணும். அதே மாதிரி டெக்னிக்கலாகவும் கொஞ்சம் பிரேக் அவுட் கொடுக்குற மாதிரி ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன்லையோ இல்லை ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன்லையோ இல்லை ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸோ ஏதோ ஒன்று அந்த மாதிரியான ஒரு பிரேக் அவுட் கொடுக்குது அப்படின்னா அந்த மாதிரியான சமயத்தில் தான் நான் என்ட்ரி வந்து ஆவேன். சும்மா நம்ம இருக்கிற ஸ்டாக்கில் எல்லாத்துலேயுமே போய் லாங் டேர்ம் மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு பண்ண மாட்டேன். அதுக்கு சில அனலைசிஸ் வந்து பண்ணி தான் நான் என்ன பண்ணுவேன்னா ஸ்டாக் வந்து பிக் பண்ணுவேன். அப்படின்ற ஸ்டாக் எனக்கு என்ன ஆகும், கண்டிப்பாக நான் பிக் பண்ண ஸ்டாக் வந்து கண்டிப்பாக மேலே போகும். ஏன்னா மேலே போகிற ஸ்டாக்கை தான் நான் பிக் வந்து பண்ணுவேன். பட் சம் ரீசனால் அது இறங்குனா இந்த மாதிரியான ஒரு அட்வான்டேஜ் மூலமாக என்னால் என்ன பண்ண முடியுது, ஆவரேஜும் பண்ணிக்கிற முடியுது. அதே மாதிரி ஓகே இப்போ நான் கரண்ட்டாக இருக்க சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா நான் ஒரு இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டேன், அது கொஞ்சம் செம்ம லாஸாகவே இருக்குது. கிட்டத்தட்ட 10% மேலே என்ன இருக்குன்னா எனக்கு லாஸாக தான் இருக்குது. பட் ஸ்டில் வெயிட் பண்ணுறேன், ஏன்னா மார்க்கெட்டோட கண்டிஷன் அந்த மாதிரி இருக்குது. இது வந்து இப்போ வந்து பீரிஸ் கொஞ்சம் மாறுது, பட் பில்லிஸாக மாறும்போது கண்டிப்பாக அதனுடைய பேக் வந்து இருக்கும். அப்போ என்ன பண்ணிக்கிறேன், நான் ப்ராஃபிட் வந்து புக் பண்ணிக்கிறேன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எனக்கு இருக்கக்கூடிய அட்வான்டேஜ். அதே மாதிரி இதெல்லாமே இருக்குது. பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் நான் சொல்லேன் பார்த்தீங்கன்னா நான் மணி மேக் பண்ணுறது எல்லாமே ஸ்விங் ட்ரேடிங் பேஸஸில் மார்க்கெட்லேருந்து இது பேஸ் பண்ணி தான் நான் என்ன பண்ணுறேன்னா மணி வந்து நான் வந்து மேக் வந்து பண்ணுறேன். அதே மாதிரி இதில் ரிஸ்க்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டை நம்ம ஒரு தப்பான ஒரு டைரக்ஷன் போயிட்டு இருக்கும்போது
தப்பான ஒரு என்ட்ரி எடுத்துக்கிட்டோம்னா அது ஒரு ரிஸ்க்காக உங்களுக்கு வந்து தெரியும். அதே மாதிரி ஸ்விங் ட்ரேடிங்கை பொறுத்தளவு நான் வந்து ஸ்டாப் லாஸ் அப்படின்றது எதுவுமே நான் வந்து போட மாட்டேன். ஏன்னா அந்த ஸ்டாக் கீழே வந்தாலும் திரும்பி என்னால் ஆவரேஜ் பண்ணுற அளவுக்கு நான் கேபிட்டலை பிரித்து வச்சுக்கிருவேன். அதே மாதிரி நான் மோஸ்ட்லி நல்ல ஸ்டாக்காக இருக்க மாதிரி தான் நான் வந்து ஃபிக்ஸ் வந்து பண்ணிக்கிருவேன். ஸோ ரிஸ்க்குன்றது பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரை நம்மளால் மார்க்கெட்டை வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஸோ அதுதான் ஆக்சுவல் ரிஸ்க். ஸோ நம்ம ஒரு ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணும்போது அந்த ஒரு இதில் தான் நம்ம பண்ணுவோம். ஓகே, இந்த கம்பெனி ஃபண்டமெண்டலி இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது, கண்டிப்பாக மேலே போவோம் அப்படின்ற ஒரு நாலேஜில் தான் நம்ம பண்ணுவோம். ஸோ அது கண்டிப்பாக நடக்கும். ஸோ ரிஸ்க்குன்றது எனக்கு பர்சனலாக அந்த அளவு எதுவும் வந்து தோணலை. பட் ஸ்விங் ட்ரேடிங்கை பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜை பற்றி இதுக்கு முன்னாடியே நம்ம சேனலில் ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கோம். ஸோ இந்த வீடியோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இதில் ஹியூமன் சைக்காலஜி மட்டும் இல்லாமல் என்னுடைய பர்சனல் சைக்காலஜி எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நம்ம பண்ண ஆப்ஷன் ட்ரேடிங்க்கும் ஸ்விங் ட்ரேடிங்க்கும் உள்ள டிஃப்ரெண்ட் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா, ஆப்ஷன் ட்ரேடிங்கில் நான் வந்து மணி மேக் பண்ணணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட்லேயும் நான் மணி மேக் பண்ணேன். அதே மாதிரி ரொம்ப ஒரு என்ன சொல்லலாம், ஆசைன்னு கூட சொல்லிக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா மார்க்கெட்டில் என்ட்ரி ஆன உடனே நம்ம கொஞ்சம் மணி மேக் பண்ண உடனே ஓகே இவ்வளோ தூரம் பண்ணிட்டோம், அது ஒரு விஷுவல் பண்ணுவோம் பார்த்தீங்களா, இந்த அளவு நம்ம போகணும் அப்படின்றது. அந்த மாதிரியான ஒரு கான்செப்டில் என்ட்ரி ஆகிட்டு நம்ம அடி வாங்கின பின்னாடி தான் ஓகே இதெல்லாம் புரிஞ்சிச்சு. நம்ம சைக்காலஜியாக ரொம்ப அது சொல்ல முடியாது, அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அந்த அளவுக்கான ஒரு ப்ராப்ளம் நான் வந்து என்ன பண்ணேன்னா ஃபேஸ் வந்து பண்ணேன். அதே மாதிரி மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அதை பற்றி தெரியும். அதே மாதிரி ஸ்விங் ட்ரேடிங் வந்த பின்னாடி எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, மார்க்கெட்டை பற்றினா மார்க்கெட் சைக்கிள் பற்றின ஒரு நாலேஜ் வந்து எனக்கு வந்து இருந்துச்சு. இப்படி தான் நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சைக்கிள் பற்றின ஒரு புரிதல் வந்து இருக்குது. அதே மாதிரி அதில் இந்த சிலவான அட்வான்டேஜ், அதே மாதிரி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு இப்போ ஆப்ஷன் ட்ரேடிங் நம்ம ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுறோம் அப்படின்னா எவ்ரி டைம் நான் போயிட்டு என்னுடைய பொசிஷனோ இல்லை நான் ஹோல்டிங்கில் இருந்துச்சுன்னா அதை நான் பார்த்துக்கிட்டே இருக்கணும். பட் ஸ்விங் ட்ரேடிங்கை பொறுத்தளவு எனக்கு அந்த மாதிரியான எதுவுமே கிடையாது. ஓகே இன்றைக்கான மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்குன்னா ஓகே அப்போ நம்ம ஸ்டாக் கொஞ்சம் ஏறி இருக்குது, இல்லை கொஞ்சம் இறங்கி இருக்குனாலும் ஓகே. பட் அடிக்கடி எனக்கு பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் வந்து கிடையாது. இதை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இது வந்து நம்ம லாங் டேர்ம் மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் தான் பண்ணியிருக்கோம். இது மாதிரி கான்ட்ராக்ட் எல்லாம் எப்பயுமே முடியாது, அதுக்குள்ளே இது ப்ராஃபிட் வந்து விற்கணும் அப்படின்ற மாதிரிலாம். பட் இதை நம்ம எவ்வளோ நாள் ஹோல்டு பண்ணிக்கலாம், நம்ம மைண்டில் செட் பண்ணுறது தான் இந்த பர்சன்டேஜ் எனக்கு ப்ராஃபிட் வரணும் அப்படின்றது வரைக்கும். ஸோ அதனால் நான் சைக்காலஜியாகவும் இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாகவும் இருக்கேன். அதே மாதிரி அதை விட்டுட்டு அதுலேருந்து ஒரு ரெவன்யூ என்னால் மேக் பண்ண முடியும். அதே மாதிரி என்னால் நெக்ஸ்ட்டு என்னுடைய ஒரு ஒர்க்கையோ இல்லை என்னுடைய ஒரு ப்ராஜெக்டையோ என்ன பண்ண முடியுது, என்னால் வந்து பண்ண முடியுது. இல்லை என்னால் ஒரு கண்டென்ட் கிரியேட் கூட என்னால் என்ன பண்ண முடியுது. அதை பற்றின ஐடியா இல்லை அதை பற்றின ஒரு இதை எடுக்கிறதுக்கும் எனக்கு என்ன இருக்குது, டைம் வந்து கிடைக்குது. ஸோ இந்த சைக்காலஜியும் நான் என்ன பண்ணியிருக்கேன், இப்போ வந்து ஃப்ரீயாகவும் வந்து ஆகியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் மார்க்கெட்டில் ஃபஸ்ட் டைம் என்ட்ரி ஆகி ஒரு ரெவன்யூ மேக் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரியான இது சில விஷயங்கள் எல்லாமே இருக்குது. அது எல்லாமே மனசில் வச்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுங்கள், ஸ்டார்ட் வந்து பண்ணுங்கள். ஸோ இது வரைக்கும் நீங்கள் வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த 3 வீடியோவும் என்ன பண்ணுங்கன்னா மறக்காமல் பார்த்துருங்க. இந்த செபியோடைய ரிப்போர்ட்டு அண்ட் இது எல்லாமே எதுக்கு சொல்கிறேன்னா கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் மட்டும்தான் நான் வந்து சொல்கிறேன். அதே மாதிரி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த செபியோட ரிப்போர்ட்டு, அதே மாதிரி ஸ்விங் ட்ரேடிங்கோடைய அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ், அதே மாதிரி என்னுடைய ஒரு பர்சனல் இது இருக்குது. ஸோ அதையும் நான் என்ன பண்ணியிருந்தேன்னா ஷேர் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச், பாய்.